கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கலாங்கிறதான் என்னுடைய அபிப்பிராயம். இந்த ஒரு மாசத்துல வராத நினைவுகள் இனிமே வருங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது டாக்டர். நம்பிக்கை மட்டும் தளர விட்டுறாத. ஆமா, உன் ஊர் என்ன பேர் என்னன்னு தெரியாத நிலையில மெட்ராஸுக்கு தான் போகணும்னு எப்படி முடிவு செஞ்ச? என்னோட பேண்ட்ல ஒரு டெய்லர் லேபிள் இருந்துச்சு. அதுல A1 மாடர்ன் டெய்லர்ஸ், ராயப்பேட்டை ஹை ரோட், மெட்ராஸ்னு போட்டுருந்துச்சு. அதனால நான் மெட்ராஸை சேர்ந்தவனா தான் இருப்பேன்னு ஒரு நம்பிக்கை. அது என்னப்பா நீ ஹோட்டல்ல மைசூர் போண்டான்னு தரான், அது என்ன தினம் மைசூர்ல இருந்தா வருது? சரி, உனக்கு வேற ஏதாவது வழி இருந்தா சொல்ல. என்னால முடியலன்னு தானே ஒன்ன குழப்புறேன். நான் உனக்கு 2 தடயங்கள் தர்றேன். அது ரெண்டுமே உங்ககிட்ட இருந்தா தான் அதை வச்சு உன்னை யாருங்கிறத நீ கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் முடியலாம். சுஜாதா டாக்டர், இந்த சுஜாதா அவ உன்னுடைய காதலியாவோ இல்ல மனைவியாவோ இருக்கலாம். அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். டாக்டர், இந்த போட்டோல இருக்கிறவங்க அவங்க உனக்கு சொந்தக்காரங்களாவும் இருக்கலாம், இல்ல எதிரியாவும் இருக்கலாம். அதையும் நீ தான் கண்டுபிடிக்கணும். சரி டாக்டர், நான் புறப்படுறேன். உன்னை தனியா அனுப்ப என் மனசு இடம் கொடுக்கல. அசோக்கையும் உன் கூட அனுப்பி வைக்கிறேன். அவன் உனக்கு துணையா இருப்பான். டாக்டர், என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன். இதுல 5000 ரூபாய் இருக்கு. இந்த சின்ன கிராமத்துல 15 வருஷமா நான் சேர்த்து வச்ச சேமிப்பு. இத செலவுக்கு வச்சுக்க. அசோக், விளையாட்டுத்தனமா இல்லாம நீ இவரை கவனமா பாத்துக்கணும். டெஃபினெட்லி டாக்டர், நீங்க கவலைப்படாதீங்க. நான் இவரோடவே பட்டணத்துக்கு போறேன். கூடவே இருந்து எப்பாடு பட்டாவது இவர் ஊர் என்ன பேர் என்னன்னு கண்டுபிடிச்சே தீர்வேன். அப்படி இல்லன்னா வேற பேர் வச்சிருவேன். டாக்டர், பை தி வே, என் பேர் என்ன? அசோக். அதான் வரேன் டாக்டர். சரி சரி, கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க. ராதா, ராதா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தா என்ன? அன்னைக்கு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது நீ மட்டும் கூட இல்லையாக்கும். உனக்கு ஓகே, எனக்கு அப்படி இல்ல, கூச்சமா இருக்கும். ப்ளீஸ். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கூச்சம் என்னவாக போகுதோ பார்க்கலாம். ஹலோ. ஏய், அங்க பிக்னிக் ஸ்பாட்ல சீனியர் குரங்குங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருப்பாங்க. டைம் ஆச்சு, வா போலாம். எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி அன்னைக்கு அவங்க கிட்ட சமாளிச்சிட்டேன். இன்னைக்கு அந்த பாய் ஃப்ரெண்டை டெஃபினட்டா அறிமுகப்படுத்த சொல்லி உத்தரவு போட்டுக்காளுங்க. இப்ப அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன செய்ய போறோமோ? ஏண்டி, இவ்வளவு பெரிய வீட்டை தனியா ஒண்டியா அனுபவிச்சுக்கிட்டு காரு அது இதுன்னு வசதியா படிக்கிறியே, உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் தானே ப்ராப்ளம்? கவலை விடு, பேக்கப் பண்ணு. எங்க ஹவுஸ் ஓனர் பையனே ஏற்பாடு பண்ணிட்டேன். ஏண்டி, பையன் லட்சணமா இருப்பார்ல? கல்யாணமா பண்ணிக்க போற? இன்னைக்கு ஒரு நாள் கூத்துக்கு ராஜா, அவ்வளவுதானே. அந்த அளவுல அவன் ஓகே. அவ ஒழுங்கா சமாளிக்கணுமே, இல்லைன்னா அவளுங்க கிண்டி கிழங்கு எடுத்துருவாளுங்க. அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. சரி சரி, வா, போற வழியில அவனை பிக்கப் பண்ணிட்டு போ. ஏய், எங்கடி நீ சொன்ன பாய் ஃப்ரெண்டு? சாரிடி ராதா, அவனுக்கு ஏதோ இன்டர்வியூ கார்டு வந்துடுச்சா, அதனால யாரையும் சிபாஸுக்காக தேடி போயிட்டானா. ஐயோ, இப்ப என்னடி பண்றது? ஒண்ணும் பதட்டப்படாத, வா ரெஸ்டாரண்ட்ல போய் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிப்போம். ஏன்பா அசோக், அடுத்தது என்ன செய்வோம்? டிஃபன் சாப்பிட்டாச்சு, காஃபியும் சாப்பிட்டாச்சு, லேசா வயிற்ற கலக்குது. பில்ல குடுத்துட்டு போயிட்டு வந்துடலாம். அடச்சி, நான் அதை சொல்லல, நான் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும், அதான் சொல்றேன். ஏன்பா, இது சாதாரண விஷயமா? நீ யாரும் உன் பேர் என்னங்கிறதே தெரியாது. இந்த லட்சணத்துல உனக்கு நண்பர்கள் யாரு பகைவர்கள் யாருங்கிறது எல்லாத்தையும் அந்த விபத்துல மறந்து வச்சிருக்க. சுருக்கமா சொல்ல போனா உன்னுடைய கடந்த கால நினைவுகளையே மூட்டை கட்டி சலவைக்கு போட்டாச்சு. என்னைக்கு சுத்தமாய் வரப்போகுதோ? நீ சொல்றதும் கரெக்டா. முதல்ல சுஜாதா யாரு, கருப்பா சவப்பா, எப்படி இருப்பாங்கறத கண்டுபிடிக்க பாப்பலாம். சரிதா, மெட்ராஸே சுத்தி காட்டலாங்கிற, வா. ஓஹோ சுஜாதா. ஏய் ராதா, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாண்டி. இனிமே உன் பேர் ராதா இல்ல, சுஜாதா. என்னடி சொல்ற? அவங்க பேசுறதை கேட்டல, அதோ ஜர்க்கின் போட்டு போறானே, அவன்தான் உன் பாய் ஃப்ரெண்ட். நீ பாட்டுக்கு ஏதாவது வம்புல மாட்டி விட்டுறாதடி. இங்க வா. டி ஆகுது, டாவாகுது. கம் ஆன். ஏம்பா, ஒரு சின்ன சந்தேகம். நீ நல்லவனா கெட்டவனாங்கிறதே தெரியல. நீ பாட்டு இப்படி தைரியமா நடந்து வரிய, ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா? நான் வேணும்னு தான் என்ன கொஞ்சம் கூட மாத்திக்காம இருக்கிறேன் அசோக்.
அப்படியாவது எவனாவது வரமாட்டானா? அவன் மூலமா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு நம்பிக்கை தான். சரி, நீ கெட்டவனாவே இருந்து வர்றவன் உன்னோட சேர்ந்து என்னையும் ஒத்திட்டானா? கிருஷ்ணா, ஏன் வீட்டுக்கு வராம இங்கே சுத்திட்டு இருக்கீங்க? எங்க யார் கையில ஃப்ளூட் இருக்கு? கிருஷ்ணா கிருஷ்ணான்றீங்க. என்னங்க இது? உங்க கேர்ள் ஃபிரெண்ட் சுஜாதா எவ்வளவு ஆசையா கூப்பிடுறா, அவளை போய் தவிக்க விடுறீங்களே? சுஜாதா, அதே சுஜாதா. அமுக்கு, நீ மட்டும் ஏன் தனியா இருக்க? நீ எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் ஆயிடு. ஆயிட்டா போது. ரெடிமேட் கேஸ் போடு. ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க மீட் பண்ணிருக்காங்க, காத்துட்டு இருப்பாங்க. போலாமா? போலாமா? ஓ கிருஷ்ணா, ஓகேமா, வாங்க. உனக்கு சுஜாதா கிடைச்சிட்டா, இனிமே என்ன உனக்கு தாவணி கனவுகள் தான். என்ன கார் 4 பேர் ஏற முடியுது? கொஞ்சம் இருங்க. நான் தேடின சுஜாதா வழியை வந்து கிடைச்சிட்டா. இவ மூலமாவே நான் யாருங்கிறது கண்டுபிடிச்சேன். இல்லையா பின்ன? அவ பேர் போட்ட மோதிரத்தை உங்ககிட்ட கொடுத்திருக்கான்னா உங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு நெருக்கம் இருந்திருக்கணும். டக்கரா இருக்கல்ல? அண்ணிய தானே சொல்ற? அவ உனக்கு கிடைச்சதும் பாக்கியண்டா. ராஜா ராஜாடா நீ. அது இருக்கட்டும், சுஜாதா நம்மளை இங்க விட்டுட்டு போய் உதர் ஜாத்தா. நீங்க யாருடைய கெஸ்ட்? சொல்லண்டா. நாங்க சுஜாதாவோட கெஸ்ட். சுஜாதாவா? ஆமாங்க, சுஜாதாக்கு இவன் தான் கேர்ள் ஃபிரெண்ட். பாய் ஃபிரெண்ட்? அப்ப அவதான் கேர்ள் ஃபிரெண்ட். எனக்கு தான் யாருமே இல்ல. சுஜாதா நீங்க யாருமே இல்லையே. என்னம்மா கிண்டல் பண்ற? அத பாரு, அங்க ஸ்வீட்டை முழுங்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு. அதான் அந்த மூக்குப்பொடி கலர் போட்ட சல்வார் கமீஸ். புது பொண்ணு மாதிரி வெக்கப்படல? அதுதான். அதுல ஒண்ணு இல்ல. அவ சுஜாதா இல்ல மிஸ்டர், ராதா. ஏய் ராதா, கமலா, லட்சுமி, இங்க வாங்க. ஏய் கோபுர வாங்கடி. யாரு? எந்த ஊரு? எதுக்குள்ள? இல்லையா, ஒண்ணு இல்ல, யோசிக்கிறீங்க. யாரு கடா மூஞ்சி வாங்கி வர பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண ஆடிக்கலாம் பாத்தியா? ஒண்ணு நடக்காது. ஒழுங்கா மாடி வந்து முட்டுபடி. தாளம் போடு, வளர்த்தி போடு, தாளம் போடு, தகிட
என்னடா 60 கிலோமீட்டர் தள்ளி இறக்கி விட்டு போட்டாளுங்க. எப்படி ஊர் போய் சேர்றது? அதான் நமக்கு நடராஜா சர்வீஸ் பழக்கமாச்சேவா. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் போதிலும் மிச்சமில்லை மிச்சமில்லை மிச்சம் என்பது இல்லையே. வா இது என்னப்பா அது? காபி சார். காப்பியா? அடிக்கடி சொல்லிட்டு அப்பதான் தெரியுது. சுஜாதா 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 என்னடா அது ஒரு பேருக்கு எவ்வளவு ஸ்பெல்லிங் பா? இங்க 5-6 சுஜாதா இருக்கு டைரக்டரியில. நான் முதல்ல இந்த அண்ணா நகர் சுஜாதா யாருன்னு தேடி பாக்குறேன். டேய் அசோக், நீ சுஜாதாவை கண்டுபிடிக்க ஓ ரூட்ல போ. நான் பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வரைக்கும் போயிட்டு வரேன். நம்ம ஊர்ல இதெல்லாம் இருக்கு? இருக்கு. தனியார் துப்புரிங் ஸ்தாபனம்னு போட்டிருக்கு. டேய் அசோக், நான் நல்லவனா கெட்டவனா தெரியாத நிலையில போலீஸ் உதவி நான் எப்படி பண்ண ஆட முடியும்? சரி சரி, நீ ஓ வழியிலே துப்பறி. நான் இன்னைக்கு பல சுஜாதாக்களை சந்திச்சு ஏதாவது ஒண்ணு படிக்கிற மாதிரி இருந்தா செட்டப் பண்றேன். ரூம்ல பத்திரமா இருப்பா. நான் வரேன். நம்பர் 33 சிவாஜி ஸ்ட்ரீட், எம்ஜிஆர் நகர். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஒரு குளோப் டிடெக்டிவ் ஏஜென்சி இருக்குன்னு சொன்னாங்க. அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படியே ஸ்ட்ரைட்டா போங்க. ரைட்ல கட் பண்ணி லெஃப்ட்ல போனீங்களா அங்க ஒரு 11 மாடி கட்டடம் இருக்கு. அதுல பி பிளாக் நம்பர் 5. தேங்க்யூ. இட்ஸ் ஆல் ரைட். குட் மார்னிங் ஆர்கே. குட் மார்னிங் ஸ்வீட்டி. வாட்ஸ் தி மேட்டர்? மிஸ்டர் ஆர்கே, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. நீ சொல்ற அந்த ஆளுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கா? நோ ஆர்கே. அப்பாயின்மெண்ட் இல்லாம டிடெக்டிவ் ராஜ்குமார் யாரையும் பார்க்க மாட்டான். அவன் அனுப்பிச்சிடு. மிஸ்டர் ஆர்கே, அவர் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்காம வந்திருக்காரு. ரொம்ப வருத்தப்படுறாரு. இஸ் இட்? அப்படின்னா இஸ் இட் ஜென்டில்மேன்? வர சொல்லு. ஹாய் நோடி. I am Detective Rajkumar, trained by the Scotland Yard. Pleased to meet Pleased to meet you. Meet me assistant Sweetie. Hello. Hello. Beauty. Hi. And Naughty. Hello. She is really naughty. Beauty, டைப்ரைட்டர் ரெடி பண்ணிக்க. நாங்க பேசுறதெல்லாம் டைப் பண்ணோம். உங்க பேரு? தெரியாது. Something new. தெரியாதன்னு ஒரு பேரா? புதுசா இருக்கு. No, no. I don't mean to say that. I mean to say I don't know my name. என் பேரு என்னன்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. எடுத்து காலி பண்ணுங்க. You're wasting my time. மிஸ்டர் ராஜ்குமார், நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க. Yes, what is it? ஒரு அதிர்ச்சியில என் நினைவுகளை இழந்துட்டேன். நான் யாருங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்க உதவி நாடி வந்திருக்கேன். I say amnesia. Sweetie, Beauty, Naughty. இவர ரூம் கழிச்சு போங்க.
கேர்ள்ஸ், இவரை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுங்க. சார், தப்பு இல்ல. மிஸ்டர் எக்ஸ், உங்க கேஸ் எனக்கு ஒரு சவால். நீங்க யாருங்கிற உண்மையை நான் கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஒத்துழைச்சு தான். எஸ், டேக் ஹிம். ஓகே சார். சார், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? வாங்க. நில்லு. மரியாதையா நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு. கணேஷ், நான் புள்ள குட்டிக்காரன். கணேஷா? நான் உன்னை உயிரோடு கொண்டு வரலன்னா என் குடும்பத்தையே அழிச்சுவேன்னு சொன்ன ஜார்ஜ். ஜார்ஜா? ஆமா. யார் அந்த ஜார்ஜ்? இப்ப அவன் எங்க இருக்கா? சொல்றியா இல்ல உன் மூச்சை நிறுத்துமா? சொல்றேன். சொல்லு.